ஷேய் எப்பா பெஸ்ட்டோ பேசுகிறேன்ப்பா. பூமிக்குள்ள 5வது வேர் சுற்றி வரக்கூடிய இடம் அமர்நாத் டு ராமேஸ்வரம் வரைக்கும் பூமியை பூரா சுற்றிரு. சரியா? அமர்நாத் டு ராமேஸ்வரம் வரைக்கும் எல்லா பூமி இடத்த பூரா அப்படியே மும்மூணு சுற்று ஒவ்வொரு நாடாக சுற்றி கொண்டு வந்துரு. அமர்நாத் கீழே மும்பை, மகாராஷ்டிரா எல்லாம் அப்படியே சுற்றி கொண்டே வா. ஒவ்வொரு நாடாக அப்படியே சுற்றி வா. மகாராஷ்டிரா அப்படியே புரியுதா? சுற்றி கொண்டு வந்துரு. அடுத்தாப்புல குஜராத்தை 3 சுற்று சுற்றிடு. நான் கணக்கு கொடுக்கணும்ல. பூரா என்னை வச்சு கும்பிட்டு ராமன் போட்டு அடிச்சிட்டான். சிறிடியில் அவனை கும்பிட்டு சாய்பாபான்னு போட்டு அடித்து பூமியை பூரா பாழாகிட்டான். இப்போ எங்கள் அண்ணன் ஈஸ்வரன் காலடியில் பூமி சொத்தை, பூமி கணக்கு, பூமி இடம் எல்லாமே சுற்றி கொண்டு வந்து 5வது நாள் கணக்கு ஒப்படைச்சிருப்பா. அவர் பிள்ளைகளுக்கு அவரே முழிச்சு பார்த்து ஏட்டிலே எழுதிடுவார். அப்போ எல்லா பிள்ளைகளுக்கு எழுதினா பிறகு ஒவ்வொரு பகுதியாக பார்த்துக்கிட்டே இருப்பார். நாசம் பண்ணி மானிட பிறை வச்சுருக்க பூரா அப்படியே அழிச்சிக்கிட்டே வருவார். தப்பு செய்கிறவனுக்கு தண்டனை அழிச்சிக்கிட்டே வருவார். விவசாயம் பண்ணி சாப்பிட்றவன் தப்பிச்சு போயிடுவான். அதுதான் கணக்கு, அவருடைய கணக்கு. விவசாயம் பண்ணி சாப்பிட்றவன் தப்பிப்பான். ஆணும் பெண்ணும் 2ஆம் நம்பர் தொழில் பார்த்து அரசியல்வாதி பூரா இடம் டாராக கட்டி கிடந்தால் அது எல்லாம் அழிச்சிருவார். அது பிள்ளைகளுக்கு பூரா மும்பை, மகாராஷ்டிராவிலேருந்து மகாலுக்கு எழுதி கொண்டே வருவார். ஊடால நடுச்சென்றலில் நாகராஜனுக்கு, இங்கே கைலாசம் ராமேஸ்வரம் வரைக்கும் கன்னியாகுமரி வரைக்கும் இளைய பையனுக்கு முழிச்சு பார்த்து ஏட்டில் எழுதிடுவார். அதுக்கப்புறம் தப்பாக கணக்கு இருக்கிறவன் பூரா இந்த நோய், நிலநடுக்கம், பூகம்பம் பூரா, காற்று, புயல் அனைத்தும் உள்ளே போயிடுவான். தப்பு செய்யறதுக்கு 3 பிள்ளைகள் கொடுக்கல. அது மனசார விட்டு சொல்லிவிட்டதுக்கு மனசுலே சொல்லிருச்சுங்க, கடவுள்கிட்டே சொல்லிருச்சு, தாய் தாப்பான்ட்டே சொல்லிருச்சுங்க. விவசாயம் பண்ணிக்கோ, சாப்பிட்டுக்கோ, இருக்கிற இடம் ஆடை, அதுதான் கணக்கு. இதுபடியாக போய்க்கோ, ஆணும் பெண்ணும் சந்தோஷமாக போ அப்படின்னு 3 பிள்ளைகளும் தாய் தாப்ப ஈஸ்வரன் ஈஸ்வரி, பரமசிவன் பார்வதி கணக்கு பிள்ளைய சொல்லிருச்சு. அதனால் கணக்கு நீ என்ன செய்த வேறு 5வது நாள் வேறு அப்படியே சுற்றிக்கிட்டே வா. மும்பையிலேருந்து அப்படியே சுற்றிக்கிட்டே வா, ஒவ்வொரு நாடாக சுற்றிக்கிட்டே வா. சரியா? சுற்றிட்டு மகா வீட்டில் சரஸ்வதி இருப்பாள். சரஸ்வதிகிட்ட தாயே, நான் சனி 8 நாட்டு சனீஸ்வரி வந்திருக்கோம், எல்லா இடத்தையும் சுற்றி கொண்டு ஐயா காலடியில் போய் ஒப்படைச்சிருந்தோம்னு அங்கே கடைசி பகுதியில் நீ சொல்லி வரணும். கணக்கு முடிக்கணும்ல, பூமிக்கு காது கேட்கணும்லப்பா. பூமியில் ஆணுக்கு பெண்ணு இருப்பா. பூமி ஆணும் பெண்ணும் சேர்த்துட்டாரு, கடல் ஆணும் பெண்ணும் சேர்த்துட்டாரு, காற்று ஆணும் பெண்ணும் சேர்த்துட்டாரு, வானத்திலேயும் ஆணும் பெண்ணும் சேர்த்துட்டாரு. புரியா? தண்ணி, நீரோட்டம் அதுவும் ஆணும் பெண்ணுமா சேர்த்துட்டார். எல்லாத்தையுமே ஆணும் பெண்ணுமா சேர்த்து குடும்பமாக இருக்கிறது. இந்த மானிட கொசு மாதிரி இருந்து மூளைகளை திருச்சி அசிங்கம் பண்ணி வச்சுருக்கான். அவன் இந்த ஜெம்மத்தில் செத்து மடிஞ்சு தண்ணியோட தனியாக போயிடுவான், நிலநடுக்கத்தில் போயிடுவான், நோயில் போயிடுவான்ப்பா. நோயில் பயங்கரமாக போகும் இருக்குது. முக்கால் சத்தியம் நானே சொல்லுதேன். அடுத்தாப்பில் எல்லா கணக்கும் ராமேஸ்வரம் டு ராமநாடு, ராமநாதபுரம், சிவகங்கை, இது எல்லாம் கணக்கு சுற்றிட்டு வந்துரு. ராமநாடு ஒரு சுற்றிடுறப்பா. அதுதான் பெரிய கணக்கு, அங்கே தான் இருக்குது. ராமநாடு ராமேஸ்வரம் இடம் பூரா சுற்றிட்டு வந்து ஐயா காலடியில் போய் ஒப்படைச்சிரு. 5வது நாள் கணக்கு முக்கால் சத்தியம்பா.